வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சனி கிரகம் தனது சொந்த ராசியில் 10ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் கடினமாக உழைக்க முடியும். இதன் காரணமாக உங்கள் உடல்நலம் பலவீனமடையலாம் மற்றும் நீங்கள் சோர்வாகக்கூடும். ஆனால் உங்கள் வேலை அற்புதமாக இருக்கும். உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் ஆச்சரியப்படலாம் மற்றும் மூத்தவர்கள் உங்களால் மகிழ்ச்சி அடைவார்கள். நீங்கள் நம்பாத அளவுக்கு கடினமான வேலைகளைச் செய்வீர்கள். 7வது வீடான செவ்வாய் கிரகத்தின் அதிபதி உங்கள் ஜாதகத்தின் முதல் வீட்டில் இருந்து 7வது வீட்டில் பார்ப்பார். குரு கிரகம் இந்த மாதம் முழுவதும் 7வது வீட்டை பார்ப்பதால் உங்கள் வணிகத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு முன்னேற்றத்திற்கான நிலைமைகள் உருவாக்கப்படும். உங்கள் திட்டங்கள் நிறைவேறும். இதன் மூலம் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். இந்த மாதம் முழுவதும் கேது கிரகம் 5ஆம் வீட்டில் நீடிப்பதால் ரிஷபம் ராசி மாணவர்கள் படிப்பில் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும். ஆனால் குரு கிரகம் மாதம் முழுவதும் 5ஆம் வீட்டில் அமர்ந்து முதல் வீட்டில் அமர்ந்திருப்பது நல்ல விஷயம். இது அறிவைப் பெறுவதற்கான உங்கள் ஆர்வத்தை தணிக்கும். நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியர் அல்லது வழிகாட்டியின் ஆதரவை பெறலாம் மற்றும் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் உங்கள் படிப்பு நன்றாக இருக்கும். 2ஆம் வீட்டின் அதிபதியான புதன் உங்கள் ஜாதகத்தின் 4வது வீட்டில் சுக்கிரனுடன் சேர்ந்து நீடிப்பதால் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். பரஸ்பர அன்பு மற்றும் சகோதரத்துவ உணர்வுகள் மேலோங்கும். குடும்பத்தில் உள்ளவர்களிடையே அன்பு அதிகரிக்கும். வீட்டில் புதிய விஷயங்கள் நடக்கும். புதிய வாகனம் வாங்கலாம். சொத்து யோகம் ஒருவருக்கு உண்டாகும். அது மட்டுமின்றி உங்கள் வீட்டிற்குள் சில சுப வேலைகள் அல்லது ஒரு செயல்பாடு ஏற்படலாம். இதன் காரணமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அனுபவிப்பீர்கள். உங்கள் ஜாதகத்தின் 5வது வீட்டில் கேது கிரகம் இருப்பதால் நீங்கள் இருவரும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதில் சிரமம் ஏற்படலாம். உங்கள் உறவின் கண்ணியத்தை கெடுக்கும் என்பதால் உங்கள் உறவுக்கு இடையே தவறான புரிதல் வரவேண்டாம். உங்கள் காதலியை நீங்கள் நேசித்தால் நீங்கள் அவர்களை நம்ப வேண்டும். உங்கள் உறவில் எந்தவிதமான தவறான புரிதலையும் தவிர்க்கவும், ஏனெனில் அது உறவில் உள்ள கண்ணியத்தை கெடுக்கும். இந்த மாதம் முழுவதும் 7வது வீட்டில் குரு மற்றும் செவ்வாய் இணைந்த செல்வாக்கு இருக்கும் மற்றும் சனியும் 7வது வீட்டில் பார்வையே செலுத்துவார். இது உறவில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் அல்லது கொந்தளிப்பை ஏற்படுத்தும். உறவில் போதுமான நேரம் கொடுக்கப்பட வேண்டும் மற்றும் ஒருவருக்கொருவர் தேவைகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தும். 3ஆம் வீட்டில் சூரியன் இருப்பதால் அரசாங்கத் துறையில் லாபம் அதிகரிக்கும் மற்றும் 11ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் ஒட்டுமொத்த வருமானம் உயரும் மற்றும் பொருத்தமான பணமும் கிடைக்கும். 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் வக்ர சனி செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுவார். மேலும் வருமானத்தை சரியான முறையில் பயன்படுத்தவும் இது ஜாதகக்காரர்களுக்கு நன்மை பயக்கும். அவர்கள் தங்கள் பணத்தை ஆடம்பர பொருட்கள், வீட்டு அலங்காரம் மற்றும் தொடர்புடைய வீட்டு தேவைகளுக்கு செலவிடுவார்கள். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 4வது வீட்டில் தங்கி சனியின் பார்வை இருப்பதால் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகளை சந்தித்து நேரத்தை செலவிட வேண்டி வரும். ஏப்ரல் 16 முதல் சூரியன் சுக்கிரனுடன் இருப்பதால் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஏனெனில் இது போன்ற சூழ்நிலைகளில் ராசி அதிபதி சுக்கிரன் சனி மற்றும் சூரியனின் செல்வாக்கின் கீழ் வரக்கூடும் மற்றும் செவ்வாயின் தாக்கத்தால் பாதிக்கப்படலாம். பரிகாரம்: வெள்ளிக்கிழமையன்று கழுத்தில் ஸ்படிக நெக்லஸ் அணிய வேண்டும்.